அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. உங்களுக்கான டவுட்டை வந்து நான் அப்படியே சொல்றேன். நீங்க கேட்கலாம். தருண், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. தருண் ஜாயின் பண்ணிருக்கீங்க. டக்குன்னு அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கேளுங்க. தருண், தருண் கேக்குதுங்களா? தருண், தருண் கேக்குதுங்களா? ஓகே. KANTH காந்த். காந்த், உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க, உங்க டவுட் என்னப்பா? சார் காலேஜை பற்றி கேட்கலாமா சார்? இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ். சொல்லுங்கப்பா. சார் நான் 569 வாங்கியிருக்கேன் சார். எஸ்சி எஸ்பா. கேட்டகரி. ஆ மதுரை மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணலாமா சார்? அப்ப நீங்க வந்து என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போதைக்கு பிளைண்டா இருக்கும். காரணம் என்னன்னா வி டோன்ட் ஹேவ் த ரேங்க், தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் ஓகே சார். வரும்போது கண்டிப்பா நம்மளால இந்த காலேஜ் கிடைக்கும்னு உறுதியா சொல்ல முடியும். நீங்க சொல்லலாம், அது எனக்கே தான் தெரியுமே, போன வருஷத்தை பார்த்து கம்பேர் பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லலாம். பட் அதுதானே ரொம்ப ஓகே மீனிங்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓகே சார். இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன், யூ ஃபர்கெட் அபவுட் யுவர் ரேங்க் அண்ட் மார்க். ரேங்க் வந்ததும் நம்ம கண்டிப்பா கம்பேர் பண்ணி இந்த ரேங்க்குக்கு இந்த கம்யூனிட்டிக்கு என்ன கல்லூரி கிடைக்குங்கிறத 100% நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ வந்து நான் என்ன ஓகே சார். சொல்றேன், நீங்க வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் நீங்க உங்க விருப்ப ஆர்டர்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்க போகுது. பட் உங்க விருப்பத்துல ஓகே சார். அந்த ஆர்டர்ல கிடைக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். அண்ட் மதுரை கிடைக்கிறதுக்கு ஓகே ரொம்ப சார். வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு மதுரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை கல்லூரி கிடைக்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே. இப்போ வேற டவுட், டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்லை சார். சரி. சார் இன்கம் சர்டிஃபிகேட்ல சார், ஆ டிஜிட்டல் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல டிஜிட்டலி சைன்டுன்றது வருது சார். ஆனால் சைன் வெரிஃபை ஆகலை சார். அது தேவையில்லைப்பா. வெரிஃபை ஆகி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிஜிட்டலி சைன்டுன்னு வந்தாலே போதும். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல், தே வில் அக்செப்ட். அவங்க வந்து உங்களது ஓகே அக்செப்ட் சார். பண்ணிப்பாங்க. ஓகேயா? ஓகே சார். நோ நீட் டு வரி. ம். சரிப்பா. ஓகே தேங்க்யூ சார். ஓகேப்பா. ஓகே சார். முகமது, முகமது லைன்ல இருக்கீங்களாப்பா? பேசுங்க முகமது. முகமது, முகமது, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க டவுட் கேளுங்க. முகமது, கேளுங்க, சொல்லுங்க. முகமதுக்கா கனெக்டிங் ஆடியோன்னு வருது. சொல்லுங்க முகமது சயித், சொல்லுங்க. லைன்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்ப்பா. முகமது. ஓகே. வின் எல், உங்களோட டவுட் என்னன்னு கேளுங்க டக்குன்னு. வின் எல். முகமது சயித்க்கு ஏதோ லைன்ல டவுட், அவங்க பேசுறது கேட்கல. வின் ஹலோ எல். சார். வின் எல், சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். சார், இந்த டைம் வந்து ஒரு 40 மார்க்ஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகல சார். போன தடவை 560லேருந்து 600 இன்க்ரீஸ் ஆகுதுல்ல சார் ஆ, பிசிக்கு. அதாவதுப்பா, இப்போ வந்து நமக்கு இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன்ப்பா. நீங்க சின்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் கட் ஆஃப், நான் உங்களுக்கு சொன்னீங்க பேரண்டா ஸ்டூடெண்ட்டுங்களா? ஸ்டூடெண்ட் சார். இப்போ சரி. 640 வாங்கியிருக்கு பிசி. இல்ல, நான் பேசுறதுக்காக பேரண்ட்னா ஓகே சார். சார்னு சொல்லுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்னா ஓகே. வாங்கப்பா போங்கப்பான்னு கொஞ்சம் உரிமையா பேசுவேன். அதான்ப்பா. சரிப்பா. ஆ இப்ப வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து 4000 பீப்புள் 600ன்னு சொல்றாங்க. பட் எனக்கு கிடைச்ச டேட்டா படி அந்த விளம்பரம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்களோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ல இருந்தும், அது எல்லாத்தையும் ம் ம் கலெக்டிவா பார்த்தா 2500 தாண்டுற மாதிரியே தெரியல. 600+ வாங்கினவங்க. ம் ம் ம். அப்புறம் எப்படி அவங்க 4000 பீப்புள், 4000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் 600க்கு மேல வாங்கியிருக்காங்க சொல்றாங்க? அதுவே எனக்கு புரியல. ஸோ 2000 பேருக்கு மேல தான் நமக்கு வந்து அரௌண்ட் 2000 தான் நமக்கு 600க்கு மேல இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 40 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது ஒரு டவுட் தான் இப்போ. ஓகே சார். நான் என்ன டவுட் கேட்டேன்னா, இப்போ வந்து இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ம். இப்ப போன டைம் வந்து ஒரு காலேஜ், ஒரு பர்டிகுலர் காலேஜ் வந்து 600 கட் ஆஃப்னா, இந்த டைம் வந்து அதுக்கு 640 அப்படி இருக்குமா சார்? இல்லவே இல்லை. இந்த இடத்துல நீங்க எக்ஸாம்பிளுக்கு 40 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு சொல்றது ஓகே ஒரு சைடு. நீங்க ரொம்ப சிம்பிளா நீங்க உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குங்கிறத எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ஜூலை 3rd வீக்ல கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜூலை 3rd வீக்ல, சரியா? இந்த மாசம் 3rd வீக்ல
அப்போ அந்த தேர்ட் வீக்லயோ இல்லை செகண்ட் வீக்கோட எண்ட்லயோ நமக்கு வந்து அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணதும் ஒரு 10 days தான் டைம் கொடுப்பாங்க. நம்ம அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிடுறோம். அப்ளிகேஷன் போட்டதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஓகே சார். அந்த ரேங்க் தான்ப்பா நமக்கு கரெக்டான ப்ரெடிக்ஷன். கரெக்டா என்ன காலேஜ் கிடைக்கும், போன வருஷம் இந்த ரேங்க்கு கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் அதே ரேங்க்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்க ஒரு தனித்தனி செப்பரேட்டா ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா வீடியோ போடுவீங்களா சார்? தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் 100%பா. இதுக்கு முன்னாடி நம்ம 36 கல்லூரிக்கு 21 பிரைவேட் காலேஜுக்கு ரேங்க் வச்சும் வீடியோ போட்டிருக்கோம் தெரியுமா, காலேஜ் வைஸ். ஆமா சார், ஆமா சார். அந்த ரேங்கே வச்சு நீங்க பாத்துக்கலாம். மார்க் டிஃபர் ஆகும், ஆனா அந்த ரேங்க் அப்படியே இருக்கும். இப்ப கூட நீங்க அந்த ரேங்கை நோட் பண்ணி வச்சுக்கலாம். மதுரைக்குன்னா இந்த ரேங்க்ல கிடைச்சிருக்கு போன வருஷம், நம்ம ரேங்க் இந்த ரேங்க்ல வந்துச்சுன்னா நமக்கு இந்த காலேஜ் கிடைக்கும். போன தடவை எம்எம்சிக்கு இந்த ரேங்க்ல தமிழ்நாடு ரேங்க் கிடைச்சிருக்கு, இந்த வருஷமும் எம்எம்சிக்கு இந்த ரேங்க்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கும்னு ரேங்க் லிஸ்ட் விட்ட உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். ஆனா நீங்க தனியா செப்பரேட்டா ஒவ்வொரு மார்க்குக்கும், அதாவது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா வீடியோ போடுவீங்களா சார்? போடுறேன்ப்பா, கட் ஆஃப் மார்க். கண்டிப்பா போடுறேன். பட் ஒரே வீடியோலயே 36 காலேஜுக்கும் இந்தந்த ரேங்க், இந்தந்த கல்லூரிகளுக்கு, இந்தந்த கம்யூனிட்டிக்கு சேஃப் அப்படின்னு போட்டு இந்த ரேங்க்ல என்ன மார்க் இருக்கோ அந்த அரௌண்ட் இந்த மார்க் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன்ப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ப்பா. சரிப்பா. சாஹா லைன்ல இருக்கீங்களா? SAHA சாஹா. சொல்லுங்க. சார் சொல்லுங்கப்பா. நான் ஒரு ஸ்டூடெண்ட் சார். கிளாஸ் 10th வரைக்கும் ஐசிஎஸ்சியில் படிச்சுட்டு 11th and 12th சிபிஎஸ்சி மாறினேன் சார். சரிப்பா. எனக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான்ப்பா. அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன, நீங்க எம்பிபிஎஸ் படிக்க எலிஜிபிள் கேட்கறான். எம்பிபிஎஸ்க்கு எலிஜிபிலிட்டி வந்து 12th மார்க்கு, அதாவது 12thல இத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும்னு தான் சொல்றாங்களே ஒழிய 10thல இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்களா கிடையாது. அப்போ 12th நீங்க சிபிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேண்டாம், தேவையில்லை. ஓகே சார். சரிப்பா. எஸ் சார். சார் அப்புறம் கவுன்சிலிங் ஆன்லைன்ல தான சார் நடக்கும்? 100% ஆல் இந்தியா கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரெண்டுமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான், ஆஃப்லைன் கிடையாது. நீங்க வீட்ல இருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், நெட் கனெக்டிவிட்டியும் கம்ப்யூட்டரும் இருந்தா. ஓகே சார், தேங்க் யூ சார். சரிப்பா, வெல்கம்ப்பா. வணக்கம் சார், ரவிக்குமார் சார். ரவிக்குமார் சார், உங்க டவுட் என்ன சொல்லுங்க சார். பாப்பா வந்து 576 மார்க் வாங்கிருக்கு. ரவிக்குமார் சார் பேசுனதும் ஜீவேஷ் பேசுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். சார் நான் ரவிக்குமார். பாப்பா வந்து 576 மார்க் வாங்கிருக்கு சார். ஓகேங்க சார். சார் ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணலாமா சார்? சார் ஆல் இந்தியா கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா எதுக்கு வேணா நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தாலே போதும். 576க்கு இப்ப அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். ஆனா நீங்க வந்து எந்த ஸ்டேட்லாம் நீங்க போகலாம். இப்ப தமிழ்நாடு மட்டும் இங்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போதுன்னா இந்த காலேஜ் 36 காலேஜ் பிளஸ் இஎஸ்ஐ கேகே நகர் 37 காலேஜ் இருக்கும், போடுங்க. அல்லது நீங்க அதர் ஸ்டேட் பாண்டிச்சேரியும் ஓகேன்னா பாண்டிச்சேரி இன்க்ளூட் பண்ணி போடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட் போக விருப்பமோ அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் காலேஜ் நம்ம போடலாம். அந்த மாதிரி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார். சார் ஒன்லி ஸ்டேட் மட்டும் போடணுமா இல்ல காலேஜஸ் போடணுமா சார்? கண்டிப்பா கல்லூரி போடணும் சார். நம்ம நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான் போடணும். காலேஜஸ் வந்து நமக்கு தெரியணும் என்னென்ன காலேஜ் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கும்னு நமக்கு தெரியும். அது போட்டு ஸ்டேட்டுங்கிறது ஜஸ்ட் அட்ரஸ் மாதிரி தான் அதுல மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க காலேஜ் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். சார் நெக்ஸ்ட் ஒரு டவுட் சார். இந்த இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கோட்டாலையும் போடுறோம் சார். எஸ் சார். இப்ப செல்ஃப் ஃபைனான்ஸும் பிளஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணலாமா சார்? அப்படி இல்ல சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன கல்லூரி கிடைக்குதோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். அங்க இருந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரி சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. அப்புறம் 37 இஎஸ்ஐ கேகே நகர் வரைக்கும் போட்டீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ் போட்டிருக்கீங்க. செல்ஃப் ஃபினான்ஸ்ல கிடைக்குதுங்கிற பட்சத்துல நீங்க ஜாயின் பண்ற ஐடியா இருந்தா, அதாவது 7.5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் பிட்வீன் இந்த ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் வருஷத்துக்கு கட்டுறதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல நீங்க திருப்பியும் கவர்மெண்ட் காலேஜஸா ஃபில் பண்ணி கிடைச்சதுன்னா போகலாம், இல்லைன்னா இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். சார் இப்ப பாப்பா 576 பெஸ்ட் இது சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் பண்ணலாமா இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸா சார்?
சார் நீங்க கவர்மெண்ட் காலேஜும் ஃபில் பண்ணுங்க. முதல்ல 36 அரசு மருத்துவக் கல்லூரி மார்க்கை விட்டுடுங்க. நீங்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இஎஸ்ஐ கேட்கணுங்கிறலாம் இன்க்ளூடிங் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரைவேட் போடுங்க. நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் ரேங்க் வைஸ் தான் அலாட்மெண்ட் போட்டுக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் வரைக்கும் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை பார்த்து சீட்டு கொடுத்துட்டு தான் உங்க ரேங்கே எடுப்பாங்க. உங்களுக்கு அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க் போடுவாங்க. அதனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் உங்க விருப்பத்துல நீங்க ஃபில் பண்ணலாம். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் சார். நீங்க போன மீட்டிங்ல உங்களால பேச முடியல, சாரி சார், டைம் கட் ஆயிடுச்சு, அதுக்காக சாரி சார். குட் ஈவினிங் சார். ஜீவேஷ் சொல்லுங்க. ஜீவேஷ் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் வணக்கம். நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சார் எனக்கு ஒரு டவுட். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பிரைவேட் காலேஜ் போய் நம்ம ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டு செகண்ட் ரவுண்ட் அட்டென்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம் மேடம். ரீ அலாட்மெண்ட்டுக்கு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். அப்போ செகண்ட் ரவுண்ட்ல சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அந்த 4.5 லட்சம் ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா சார்? ஆமா மேடம். அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கட்ட போற ஃபீஸே யாருக்கு கட்ட போறீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு தான் காலேஜ் ஃபீஸே கட்டுவீங்க. ஓகே சார். அந்த 4.5 லட்சம் எங்க கட்டுவீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல ஆன்லைன்ல அதை கட்டி தான் அலாட்மெண்ட் ஆர்டரே எடுப்பீங்க. காலேஜ்ல ஓகே போய் சார். டியூஷன் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. காலேஜ்ல போய் என்ன கட்டுவீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் கட்டுவீங்க. நீங்க அரசு மருத்துவக் கல்லூரி செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பணத்தை பூரா காலேஜ்காரன் ரிட்டர்ன் பண்ணிடுவான். தமிழ்நாடு மெடிக்கல் ஓகே செலெக்ஷன் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டீங்கன்னா அதுக்குரிய ஃபீஸை எடுத்துட்டு மீதியை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஓகே சார். கண்டிப்பா ரீஃபண்ட் வந்துடும். சார் தம்பி நாங்க பிசி சார் 611 வாங்கியிருக்காப்ல, மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கிடைக்குமா அரசு சார்? மருத்துவக் கல்லூரி முதல் ரவுண்ட்லயே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க அதனால பிரைவேட் ஓகே மெடிக்கல் சார். காலேஜ் வரைக்கும் ஐயோ அந்த அளவுக்கு ரீஃபண்ட் வந்துருமா, நம்ம பணம் அவ்வளோ கட்டணுமே, அப்படி அந்த அளவுக்கு பயப்பட ஓகே. தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு ஓகே அரசு சார். மருத்துவக் கல்லூரி கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சாரி மேம், நன்றிங்க நம்ம சார். லைன்ல அப்படியே பேசிட்டு வரோம் மேடம், அதனாலதான் தவறா ஓகே. எடுத்து. எஸ் மேம், எஸ் இல்ல மேம். இல்ல தப்பா எடுத்துக்கல சார். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க சார். எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம். சந்துரு லைன்ல இருக்கீங்களா? சந்துரு, சந்துரு அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. சந்துரு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். சார் நான் ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சார் நான் வந்து அப்ளிகேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். ஸ்டேட் எந்த ஆஃப் எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு போடணும். நீட் அப்ளிகேஷன் சார். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சொல்லுங்க. தமிழ்நாடுன்னு போடணும்ல சார், நான் அதர்ஸ்ன்னு போட்டுட்டேன் சார். அது வந்து அது ஏதாவது ப்ராப்ளம் வரும்? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ணதை வச்சுதான் உங்களுக்கு தமிழ்நாடு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. நீட் ஸ்கோர் கார்ட்லயோ நீட் அட்மிட் கார்ட்லயோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி பார்த்து உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. தமிழ்நாடு இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அதே போல இப்போ ராஜஸ்தான்ல தமிழ்நாடு சேர்ந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ராஜஸ்தான் இருக்கும். அவங்க கூட தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க எலிஜிபிள் தான். ஆனா ராஜஸ்தான்னா ராஜஸ்தான் ஸ்டூடெண்ட்ட சொல்லல, வேலை நிமித்தமா நம்ம தமிழ்நாடு பேரண்ட்ஸ் ராஜஸ்தான்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அந்த பையன் அங்க படிச்சான், அதனால அங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அங்க எக்ஸாம் எழுதினாங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ்நாடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் தான் இருக்கு. அப்ப அவங்க இங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஈவன் தோ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ராஜஸ்தான் வந்திருக்கும் அங்க எழுதுனதுனால. சோ இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ சார். அன்னொரு டவுட் சார், நான் 666 எடுத்திருக்கேன் சார். கங்க்ராச்சுலேஷன், 666, வெரி குட். லக்கி நம்பர். இது சிஎம்சி வேலூர் கிடைக்குங்களா சார்? சான்சஸ் இருக்கு, நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அது பிரைவேட் கல்லூரி, ஓகே, பிரைவேட் காலேஜ். தமிழ்நாடு ஸ்டேட் ஆல் இந்தியா கோட்டால வராது. ஒரு டவுட் சார், நீங்க 50,000 ஃபீஸ் சொல்லிருக்கீங்க சார், டியூஷன் ஃபீஸ். அதை தவிர்த்து வேற ஏதாவது வாங்குவாங்களா சார்? அதாவது அதை தவிர்த்து வேற எதுவும் வாங்க மாட்டாங்க. மந்த்லி 8,000 to 10,000. 10,000 வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வரும். 56,000 ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான். செகண்ட் இயர்ல இருந்து 25,000. அந்த 25,000 and 10,000 பெர் மந்த் தவிர வேற எதுவும் வாங்க மாட்டாங்க? வேற எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதனாலதான் நல்ல பேரு அமங் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. யாராவது அதை தப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. காரணம் என்ன, வந்து சொன்ன ஃபீஸ் தான், அதுக்கு மேல ஒரு பைசா கேட்க மாட்டாங்க. மேபி எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா எனக்கு தெரியல.
பட் காலேஜ் ஃபீஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் 56,000, அதுக்கு மேலே ஃபீஸ் கிடையாது. செகண்ட் 53,000 அந்த மாதிரி. செகண்ட் இயர்லேருந்து 25,000 அவ்வளோதான். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சரிப்பா, சரி, தேங்க்ஸ். ஓகேப்பா. சர்வேஷ் லைன்ல இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை டக்குன்னு கேளுங்க, அப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். சர்வேஷ், சர்வேஷ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா, சொல்லுங்க. சார் நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கு. சரி, இப்போ பர்த் சர்டிஃபிகேட்ல மட்டும் என்னோட பழைய நேம் இருக்கு. இப்போ இருக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது கசட்டட்ல சேஞ்ச் பண்ணதையும் சேர்த்து அப்லோட் பண்ணணுமா? கரெக்டா சொல்றீங்க. அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணும்போது பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்த பேஜ்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபைல் கிடையாது. இப்போ புக் பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணா பேஜ் 1, 2, 3ன்னு ஒரே ஃபைலுக்குள்ளேயே வரும்ல, அந்த மாதிரி ஒரு பேஜ்ல உங்க பர்த் சர்டிஃபிகேட் வைங்க. அது ஃபாலோட் பை சேம் ஃபைல் செகண்ட் பேஜ்ல உங்க அந்த கெசட் அந்த இதை வச்சிடுங்க. அதே போல இந்த பழைய நேம் எங்கெல்லாம் வருமோ அது கூட எல்லாம் நான் சொன்ன மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே சார். 10th 12thல புது நேம் தான் இருக்கா? ஆமா, அதுல புது நேம் தான் சார் இருக்கு. நீங்க எனிவே கெசட்ல இந்த நேம் மாத்திருக்கீங்க. இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு பழைய நேம் இருந்தது, இந்த வருஷத்துல இருந்து நான் இந்த நேம் மாத்திருக்கேங்கிற அந்த கெசட் அந்த இதை வந்து நீங்க அட்மிஷனுக்கும் எடுத்துட்டு போகணும். ஓகே சார், ஓகே சார். சிம்பிள். ஆனா நோ இஷ்யூப்பா. இந்த மாதிரி போன வருஷம் எவ்ரி இயர் இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இது வெரி காமன் தான். இது வந்து இது ஒரு இஷ்யூ ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்க கெசட் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா, ஆல் தி பெஸ்ட். விகே லைன்ல இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. விகே. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஸ்டூடெண்டா சார்? எனக்கு ஒரு 3 டவுட். எஸ் சார், ஸ்டூடெண்ட் தான் சார். சொல்லுங்கப்பா, உங்க 3 டவுட் என்ன கேளுங்க. கேளுங்க. சார், இப்போ எனக்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ல லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த அட்ரஸ்ல ரெசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு சார். என்னப்பா? லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த அட்ரஸ்ல ரிசைட் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சார். சரி, பிறப்பால்னு இருக்கு, தங்கி இருக்கிறதுனால இருக்குதா? பை பர்த், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தமிழ்நாடா இல்ல வேற எதுவுமா? பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு தான் சார். சரி, அப்ளை பண்ணும்போது பிறப்பால்னு அப்ளை பண்ணீங்களா, ரெசிடென்சியல்னு பை பர்த்னு 2 ஆப்ஷன் இருக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது. பை பர்த்னு அப்ளை பண்ணீங்களா, பை ரெசிடென்ஸ்னு அப்ளை பண்ணீங்களா? அது அப்பா அப்ளை பண்ணியிருந்தார் சார் லாஸ்ட் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பை பண்ணும்போது. ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணிருப்பாரு, அதனாலதான் பிறப்பால் தங்கி இருக்கீங்கன்னு வருது. நீங்க திருப்பி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க, பிறப்பால்னு போட்டு உங்க பர்த் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். பட் இது அக்செப்டபிள் தான், ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ஏன் பிறப்பே தமிழ்நாடுங்கும் போது ஏன் 5 இயர்ஸ்ன்னு போட்டு அந்த இது வாங்கணும்? அந்த கண்ணு உங்ககிட்ட இருக்க சர்டிஃபிகேட் 100% அக்செப்டபிள். அது வச்சு உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்க ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ்நாடு பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா பை பர்த்னு போட்டா தானே கரெக்டா இருக்கும். இல்ல சார், அது அப்பா தெரியாம வாங்கிட்டார் போல. எனக்கு அந்த டவுட். நீங்க நம்ம எத்தனை தடவை வேணா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கண்ணு. திருப்பி அப்ளை பண்ணுங்க, 4 நாள்ல வந்துரும். ஓகே சார், நான் அப்ளை பண்ணிடுறேன் சார். செகண்ட் டவுட் சார். சகஜம், தவறு செய்வது சகஜம். நமக்கு இனஃப் டைம் இருக்கு, அதனால நோ இஷ்யூ, வாங்கிடுங்க. ஓகேயா? ஓகே சார். சரி சார், இப்போ செகண்ட் டவுட் வந்து அப்பாவுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்க டாக்டர்ஸா இருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு தான் அவங்க டாக்டர் ஆனாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் சொன்னாங்க சார். அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி லைக் டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல சார், மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல, அவங்களெல்லாம் இந்த மாதிரி டார்கெட் பண்றாங்க. ஹாஸ்டல்ல இருக்க பசங்களை மட்டும் தான் நோண்ட மாட்டாங்க, இல்லைன்னா இன்டர்னல்ஸ் எல்லாம் கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மையா சார்? ஐ எம் a teacher. I am also studied 7 years in college. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், டே ஸ்காலரா ஹாஸ்டலாங்கிறது ரெண்டாவது. நீங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்க இன்டர்னல்ஸ் இருக்கும். எந்த கல்லூரியா இருந்தாலும் எந்த கோர்ஸா இருந்தாலும் கிளாஸ் ரூம்ல எப்படி பிஹேவ் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களோட இன்டர்னல்ஸ் இருக்கும். இன்டர்னல்ஸ்ல கை வைக்கிறதுங்கிறது உங்களோட பிஹேவியரை பேஸ் பண்ணின ஒரு விஷயமே தவிர டே ஸ்காலரா ஹாஸ்டலராங்கிறது இங்க சம்பந்தமே கிடையாது. ஓகே சார். யூ ஹாவ் டு பிஹேவ் வெல். ஒரு வெல் மேனர்ல நீங்க உங்களோட ப்ரொஃபசர்ஸ் கிட்டையும், அப்புறம் லேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்டையும், காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்டையும் வெல் மேனர்ல, உங்க சீனியர்ஸ் கிட்டையும் வெல் மேனர்ல நீங்க பிஹேவ் பண்றீங்க. நம்ம ஒரு
நம்ம தப்பான ஆட்டிடியூட் காட்டாம சரியான ஆட்டிடியூட்ல அந்த அணுகுமுறை சொல்லுவோம், அது கரெக்டா இருக்கிற பட்சத்துல ஈவன் அவங்க சீனியரோ ப்ரொஃபஸர்ஸோ யாரா வேணா இருக்கட்டும், அவங்க கிட்ட சரியான ஆட்டிடியூட்ல நீங்க கரெக்டான அணுகுமுறையில இருக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெதர் யூ ஆர் அ டே ஸ்காலர் ஆர் ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கும் சில இஷ்யூஸ்லாம் வந்து ப்ராப்ளம்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போன கதெல்லாம் இருக்கு. ஐ ஷுட் நாட் மென்ஷன் த காலேஜ் நேம் ஹியர் பிகாஸ் இட் இஸ் அ பப்ளிக் மீட்டிங். பட் ஹாஸ்டல்ல இருந்தா சேஃப், டே ஸ்காலரா இருந்தா டார்கெட்டிங் அப்படி கிடையவே கிடையாது. இஃப் யுவர் பிஹேவியர் இஸ் குட், இஃப் யுவர் ஆட்டிடியூட் இஸ் குட், அப்ரிஷியபிள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்கேயும் வராது. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். சார் இப்போ 6th வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்களா சார், இல்ல 8th ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்களா சார்? 6th கவுன்சிலிங் ஆரம்பிங்கன்னு சொன்னதே சுப்ரீம் கோர்ட் தான். ஓகே சார். சார் தேர்ட் கொஸ்டின் யார் வேணா வச்சுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை ஃபாலோ பண்ணணுங்கிறது ரூல்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் கவுன்சிலிங் தரப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சார் என் ஃப்ரெண்டுக்கு வந்து 441 சார் அவன் மார்க்கு. ஓகே. எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ. ஓகேப்பா, ஓகே. எஸ்னா ஓகே. அது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? See, chances are there because நமக்கு வந்து எஸ்சிஏ கேட்டகரியில நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவாக தான் இருப்பாங்க. பாப்புலேஷன் இஸ் லெஸ். ஓகே. அப்போ இப்பதான் என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கும். என்னது பர்மிஷன் கேட்கணுமா? ஓகே. இல்ல நான் இல்ல சார். ஓகே ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் we need to wait and see. Chances are there. Yes sir. Chances இருக்கு. வேற ஏதாவது? Yes sir, thank you sir. இல்ல சார், thank you sir. Very good doubt. All your 3 doubts are very good. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. Thank you. ஓகே சார். ஃபாத்திமா லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட்டை கேளுங்க. டக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபாத்திமா அவங்க லைன்ல இல்ல. ரக்ஷனா லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. ரக்ஷனா கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பேரண்ட் பேசுறேன். இப்போ மார்க் வந்து கம்மி சார், 150 தான் எடுத்திருக்கோம். மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு என்ஆர்ஐ போடலாமா இல்ல என்ஆர்ஐ ட்ரை பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா சார்? ஏதாவது ஒண்ணு தான் பண்ண முடியுமா சார்? இல்ல ரெண்டுமே டுகெதரா பண்ணலாம் சார். மேனேஜ்மெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு என்ஆர்ஐ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ரெண்டுக்கும் ஒரே கவுன்சிலிங் தான். சரி சார், நன்றி சார். இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் மேனேஜ்மெண்ட் போடுறேன். டீம்டு யூனிவர்சிட்டி சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, சத்யசாய் கிடைச்சிச்சுன்னா எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா கோட்டால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை நான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். பேரலா நான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் சென்டாக்கும் பண்ணணும்னா எப்படி சார் பண்றது ப்ரொசீஜர்? டிக் பண்ணி வைக்கிறதுங்கிறது எனக்கு புரியல சார். நீங்க வந்து போய் ஜாயின் பண்றதா இருந்தா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணினாதான் அந்த சீட் உங்களுக்கு. நீங்க பர்டிகுலர் டேல ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சீட் நம்மளை விட்டு போயிடும். ஓகே சார், நான் கேட்குற கேள்வி வந்து ஆல் இண்டியா கோட்டால இப்போ 6ஆம் தேதி திறக்கிறாங்க. நான் சத்யசாய் போடுறேன், கிடைச்சிருச்சு எக்ஸாம்பிள். ஜாயின் பண்ணிருவீங்களா என்ஆர்ஐ கோட்டால? நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் என்ஆர்ஐ கோட்டாவே உங்களுக்கு கிடைக்கும் சத்யசாயில 150 மார்க்குக்கு. வெரி குட் சார். ஓகே. நான் என்ஆர்ஐ கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும். எங்க டீம்டு இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைக்கும். பேரலல். நன்றி சார். பேரலா தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில பனிமலர் கிடைக்குமா சார் என்ஆர்ஐ கோட்டால? பேரலல் அப்படிங்கிறத விட ஆல்டர்னேட் ஆக்சுவலி அடுத்தடுத்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இங்க நமக்கு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிடுறேன் சார், நீங்க அங்க ஜாயின் பண்ணணும். எங்கன்னா சத்யசாயில கிடைச்சிருக்குன்னு வச்சுக்குவோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றது தவறு இல்லை. ஸோ தட் சத்யசாயில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. நீங்க போய் அந்த இடத்துல ஜாயின் பண்றதுக்கான டேட் முடியும் போது தான் இங்க தமிழ்நாடுக்கு ரிசல்ட்டே வரும். ஸோ நீங்க இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அங்க ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஹலோ. சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. அப்போ நீங்க அங்க ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்க கேட்குற டவுட்டுக்கு நீங்க அங்க ஜாயின் பண்ணிடுறீங்க. ஓகே. இப்போ இங்க தமிழ்நாட்டுல ரிசல்ட் வருது, பனிமலர்ல உங்களுக்கு என்ஆர்ஐ கிடைச்சிடுது. அப்போ உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ணிட்டு பனிமலர்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு டைம் இருக்கும். அப்ப நீங்க அங்க ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன ஃபீஸை கட்டினீங்களோ அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ணும்போது. அப்புறம் நீங்க இங்க பனிமலர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், புரிஞ்சு சார். இன்னொரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். இன்கேஸ் பனிமலர் நான் போடாம பிம்ஸ் பாண்டிச்சேரி போட்டா இல்ல கவர்மெண்ட் காலேஜ் பாண்டிச்சேரி என்ஆர்ஐ கோட்டால கிடைச்சா அதே ஆப்ஷன் பண்ணிக்கலாமா சார்? சென்டெக்ல போட்டா
சார் சென்டாக் வந்து போன வருஷம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஆனா போன வருஷம் பண்ண டிலே இந்த வருஷம் இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, போன வருஷம் அவங்களுக்கு நமக்கு எப்படி 7.5% ரிசர்வேஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10% ரிசர்வேஷன் கொண்டு வந்த அந்த டிலே ஆனிச்சு அவங்களுக்கு. பட் இந்த வருஷம் வந்து பிம்ஸ் அப்படிங்கிறது நீங்க கேக்குறீங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சா நீங்க ஜாயின் பண்ணலாம். பிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா கேக்குறீங்க அப்படிதானுங்களே? அதான் பிம்ஸ்ல எது கிடைச்சாலும் ஓகே சார், மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா என்ஆர்ஐ. பிம்ஸ்ல மேனேஜ்மெண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்காது சார். பிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு மட்டுமே அலாட் பண்ணுவாங்க. சரிங்க சார், அப்போ என்ஆர்ஐ கோட்டா நான் அப்ளை பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு பிம்ஸ் வந்து அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஃபில் ஆகாத சீட்டு மேனேஜ்மெண்ட்க்கு கன்வெர்ட் ஆகி வரும். சார் புரியல சார். சென்டாக்ல வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு சத்யசாய் கிடைச்சிருச்சு, சென்டாக் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த அந்த கேஸ்ல நான் மேனேஜ்மெண்ட் கிடைக்காத பட்சத்துல என்ஆர்ஐ சேர்ந்துக்கலாமான்னு கேட்கறேன் சார். ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ஆர்ஐ ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ஆர்ஐக்கு போகிறப்போ உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரிங்க சார், எதுக்கு சொன்னேன்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க காலேஜில், அதனால தான் சார் கேட்குறேன். சார் கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல என்ஆர்ஐ சீட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நானும் அதை தான் சொல்வேன். நீங்க அங்க போய் கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க, தட் இஸ் அட்வைசபிள். பட் நீங்க பிரைவேட்ல என்ஆர்ஐ போகிறப்போ ஃபீஸ் எக்கச்சக்கமா ஆகும் இல்லைங்களா? 27 லட்சம் 20 போகும். அதே நீங்க வந்து மட்டுமே அப்ப நீங்க வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட்ல இப்ப பாலாஜி இருக்குன்னு வச்சுங்க, சத்யசாய் இருக்கு, எனி ஒன் டீம்டு யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறப்போ அவன் என்ன ஃபீஸோ அதுதான் வாங்க போறான். பிளஸ் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் வரப்போகுது. நீங்க என்ஆர்ஐ போறதை விட ஒரு 3-4-5 லேக்ஸ் பர் இயர்க்கு குறைவா வருது. அப்படிங்கிறப்போ நீங்க அதையே சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட சஜஷன். அவ்வளவுதான் சார். இந்த இடம் புரியல சார். சென்டாக் பிம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்ல வெயிட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ஆர்ஐ கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ஆர்ஐ கிடைக்கும். ஹலோ சார். சரி சார், சரி சார், புரிஞ்சிடுச்சு. ஓகே, கிடைக்கும் சார். எஸ் சார். ஓகே சார், நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். ரக்ஷனா கேட்டு. ஓகே சார். ரக்ஷனா உங்க டவுட் கேட்டீங்க சார். ரக்ஷனா சார், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கப்பா. சார் நான் வந்து எஸ்சி கேட்டகரி சார். ஓகே. 566 மார்க் எடுத்திருக்கேன் சார். கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? எஸ்சி கேட்டகரி சொன்னீங்களா? எஸ் சார். கிடைக்கும்பா, கிடைக்கும். Congratulations. Thank you sir. கிடைக்கும். Be happy. Congratulations. Okay. Okay sir. அப்புறம் சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அண்ட் போனஃபைட் சர்டிபிகேட்லாம் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணதா சார் இருக்கு. அத வச்சு அப்ளை பண்ணிக்கலாமா சார்? கிராஜுவேட் சர்டிபிகேட் போனஃபைட் ரெண்டுமே லாஸ்ட் இயர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் அப்புறம் ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம்ல சார்? கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது கண்டிப்பா ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சார் அப்படி அப்ளை பண்ணும்போது சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபீஸே தான் நமக்கும் கொடுப்பாங்களா சார்? ஆல் இந்தியா கோட்டால போனாலும் எல்லாமே சேம் தான். நீங்க ஜாயின் பண்றது ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டா தவிர தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கல்லூரியில சேர்ந்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். நோ சேஞ்ச். ஸ்காலர்ஷிப்ல இருந்து எல்லாமே. அங்கேயும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல அப்ளிகபிளா சார்? கண்டிப்பா உண்டு. நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை கொடுத்து நான் ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்திருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். சரிப்பா. ஓகே, थैंक यू சார். ஆல் தி பெஸ்ட் பா. ஸ்னேகா வாணி லைன்ல இருக்கீங்களா? ஸ்னேகா வாணி, ஹலோ சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே. ஆனா நான் பர்த்தால வந்து நான் தமிழ்நாடு தான் சார். ஆனா எனக்கு வரப்போதும் இஸ் ரிசைடிங் மோர் தென் 5 years அப்படிதான் சார் வருது. அப்பனா பை ரெசிடென்ஸ்னு போட்டுருப்பீங்கப்பா, பை பர்த்னு போட்டுருக்க மாட்டீங்க அப்ளிகேஷன் போடும்போது. நான் இ-சேவை மையம்ல தான் போய் அப்ளை பண்ணேன். அங்க கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க பர்த் பிளேஸ் வந்து வேற இடத்துல இருக்கு, ஆனா உங்க ஆதார் ரேஷன் அதெல்லாம் வேற இடத்துல இருக்கனால ரிசைடிங் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பா பர்த் சர்டிபிகேட் நீங்க பிறப்பிட சான்றுங்கிறது தமிழ்நாடாங்கிறது தான் பிறப்பிட சான்றே தவிர கரூரா தேனியா திண்டுக்கல்லாங்கிறது பிறப்பிட சான்று கிடையாது.
ஓகே சார். பிறப்பால் ஆனா இப்போ ரிசைடிங் இருந்தா அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? அதே அப்ளை பண்ணலாம்ல சார்? ப்ராப்ளம் இல்லப்பா. நான் என்ன கேட்கிறேன், நீங்க பர்த் சர்டிபிகேட் தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டு ஏன் ரிசைடிங்னு போடுறீங்க? பிறப்பால் தமிழ்நாடு நீங்க, பிறப்பால் ஓகே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நீங்க, அது ஏன் ரிசைடிங் போடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவனே கேட்கறான்ப்பா இல்ல இப்ப. நான் கேட்டப்போ உங்களுக்கு இப்படிதான் வரும், அப்படி எடுத்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களோட ரேஷன் கருத்து. கார்டு அதர் ஸ்டேட் சார். ரேஷன் கார்டு அதர் ஸ்டேட்னு சொல்றாங்க. ரேஷன் கார்டு அதர் ஸ்டேட்டா இல்ல சார்? இல்ல ரேஷன் கார்டு தமிழ்நாடு தானே சார் இருக்கும். அதர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்களா? டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே வேற வேற. நான் பர்த் ஆன டிஸ்ட்ரிக்ட் வேற, பட் நாங்க இப்போ இருக்கிற அட்ரஸ் வேற. அதெல்லாம் தமிழ்நாடாங்கிறது தான் கேள்விப்பா. இது வந்து தப்பான கான்செப்ட்ல உங்க இ சேவை மையத்துல சொல்றாங்க. வேற இ சேவை மையம் போய் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. பை பர்த்ன்னு போட்டு பர்த் சர்டிபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுங்க. ஆதார் கார்டில், ரேஷன் கார்டில் வேற டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க பிறப்பால் அப்படின்னு போட்டு வாங்கி இருக்காங்க. ஆனா நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல பிரச்சனை வருமானம் வராது. பட் நான் என்ன கேட்குறேன், நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு தான் பிறப்பால்னு போட்டு வரப்போதே தவிர பிறப்பால் இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்னு போட்டு வராது. ஓகே சார். அதனால நீங்க அது போட்டு வாங்கிக்கிறது நல்லது. பட் இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு இருக்கும்போது அதையும் நம்ம காட்ட தானே போறோம் எங்க கவுன்சிலிங்ல. ஸோ ஓகே சார். நோ இஷ்யூ. சார் இன்னொரு டவுட் கேளுங்க கேளுங்க. சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்போ எனக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் கிடைக்குது சார். ஓகே. அந்த சீட்டை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க, அங்க போய் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன். ஐ திருப்பி டோன்ட் இப்போ நோ. ஜாயின்ட், ரீஅலாட் பண்ண ஹோல்டுங்கிற வார்த்தை தப்பு. ஜாயின்ட், நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் ஆ ஜாயின் பண்ணிட்டேன் சார். இப்போ திருப்பி நான் ரீஅலாட் பண்ண போது எனக்கு அதோட பெட்டரான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்சுன்னா திருப்பி ஃபீஸ் அந்த இப்போ 8 lakhs கட்டுறோம்னா திருப்பி அது கட்டணுமா சார்? இந்த இடத்துல நீங்க 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு கட்டியிருப்பீங்க. அப்ப ரீஅலாட்மெண்ட் அப்ப திருப்பியும் 4.5 லட்சம் கட்ட தேவையில்லை. ஆனா நீங்க ஜாயின் பண்ணீங்கல்ல ஒரு கல்லூரியில, அங்க போய் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அதை மட்டும் பே பண்ணிருப்பீங்க. 3.5 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி பே பண்ணிருப்பீங்க. அதை மட்டும் நீங்க திருப்பி ரீஃபண்ட் வாங்கிக்கணும். இந்த 4.5 லட்சம் கவர்மெண்ட் ரீஃபண்ட் வந்து அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணது கொடுக்குறோன்னு ஒரு சில கல்லூரி சொல்லுவாங்க. சிலர் வந்து 5 நாள் கழிச்சு கொடுக்குறோம்பாங்க. அதனால உங்களுக்கு புது காலேஜில் சேர்றப்போ நீங்க அந்த பணத்தை திருப்பி ரெடி பண்ணி தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஆனா அந்த 4.5 lakhs அது ரெடி பண்ண வேணாம்ல சார்? அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மட்டும் ரெடி பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கணும். ஆமா. ஓகே சார். தேங்க் யூ சார். சரிப்பா. ஓகேப்பா. ஸ்வேதா ரமேஷ், ஸ்வேதா ரமேஷ் லைன்ல இருந்தா சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஆல் இண்டியா கோட்டான்றது எவ்வளவு சார் சீட்டு டோட்டலா அவைலபிள்? ஏன்னா என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 655 பொண்ணு எடுத்திருக்கா இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ 25,000 ரேங்க் வருதுங்க. அப்படின்னா இப்போ நமக்கு மேல ஆல் இண்டியா லெவலில் 25,000 பேர் இருக்காங்கன்னு தானே சார் அர்த்தம்? கண்டிப்பா. ஆமா சார், கரெக்ட் சார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 15% சீட்டு தானேங்க ஒவ்வொரு இதுல. அது மொத்தம் எவ்வளவு சீட்? 780 சீட்டு போகும் சார். தமிழ்நாட்டுல இருந்து 780 சீட்ஸ். இல்ல ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் யூ வெதர் ஆல் ஓவர் இந்தியா வந்து எவ்வளவு சீட் வருங்க சார் அப்ராக்சிமேட்லி? இந்த சார் அப்ராக்சிமேட்டா பார்த்தா உங்களுக்கு அரௌண்ட் 15 to 17,000 சீட்ஸ் அந்த மாதிரி வரும் சார். ஸோ அப்போ கட் ஆஃப் இந்த வருஷம் கூடுறதுக்கு வந்து இந்த 655ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நம்ம ட்ரை பண்ணா, இப்போ நான் அப்ளை பண்ணாக்க எனக்கு ஏதாவது பின்னாடி இருக்கிற காலேஜ் தானே கிடைக்கும் முன்னாடி. ஆனால் அப்போ ஸ்டேட் கோட்டாலே போய்க்கலாம் இல்லைங்களா சார்? நீங்க ஸ்டேட் கோட்டாலே போகலாம். நான் என்ன சொல்றேன், ஆல் இண்டியா கோட்டால பண்ணுங்க. ஓகே. அதுல உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணுவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே. எடுத்துக்காட்டுக்கு எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், இதுக்கு மேல எனக்கு வேற எந்த காலேஜ் கிடைச்சாலும் நான் ஜாயின் பண்ண விரும்பல ஆல் இண்டியா கோட்டாலன்னா அந்த 3 மட்டும் போடுங்க. கிடைச்சா போய் ஜாயின் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்டேட் கோட்டால பாத்துக்கலாம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் இண்டியா கோட்டாவை ஃபுல்லா தவிர்க்கிறதுங்கிறது வேண்டாம். ஓகே சார். ஓகே, புரியுது புரியுது புரியுது. வேணுன்ற கல்லூரி மட்டும் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா ஸ்டேட் கோட்டால பாத்துக்கலாம் சார். அப்போ இது வந்து ரெண்டும் பண்றதுனால ஒன்றும் எந்த தப்பும் இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா ரெண்டுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து 100% லீகல். ஓகே ஓகே. ஏன்னா சப்போஸ் இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சு நம்ம சேராம கூட போகக்கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா சேரணும் இல்லைங்களா? அப்படி கிடையாது. ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குதுன்னா நீங்க ஜாயின் பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம்.
நன்றி நன்றி. அதுதான் என்னோட சந்தேகம், முதல் மிகப்பெரிய ரவுண்ட்ல சந்தேகம். சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணனாலும் உங்களுக்கு எந்த ஃபைனும் கிடையாது. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பக்காவா நமக்கு திருப்பி கொடுத்துருவான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா கூட. ஆனா நான் என்ன சொல்றேன்னா சார், வேணான்ற காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. ஓகே, புரியுது. நமக்கு வேணுன்ற காலேஜ் மட்டும் போட்டு கிடைச்சா ஆல் இந்தியா கோட்டாலே போயிடலாம். ஆமா, அன்லெஸ் நம்ம ஸ்டேட் கோட்டா நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டேட்ல கண்டிப்பா கிடைக்கும். அப்போ அதுல என்ன காலேஜ் கிடைக்குதோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். பட் ஆல் இந்தியா கோட்டாக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி இல்லைங்களா நம்ம ஸ்டேட் இல்ல கம்பேர்ட்? சார், எல்லா ஃபீஸும் எல்லா கோட்டாவுக்கும் ஒரே ஃபீஸ் தான் சார், சேம் ஃபீஸ் தான். அப்படிங்களா? ஆமா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, பிரவீன் லைன்ல இருக்கீங்களாப்பா? பிரவீன், இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. எஸ் பிரவீன், சார். சொல்லுங்க, உங்க டவுட் என்ன கேளுங்கப்பா. சார் இப்ப 4000 பேர் 600 மேல எடுத்தா பிசிக்கு எவ்வளவு சார் இருக்கும் அப்ராக்ஸா மார்க்ஸ் கட் ஆஃப்? ப்ரூஃப் இல்லப்பா. 4000 பேர் எடுத்திருக்கிறாங்களாங்கிறதுக்கு ப்ரூஃபே கிடையாது. ஓகே சார். ஆனா அது இல்லாத ஒண்ண வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கற்பனை பண்ணிக்க முடியாது. 2000 சில்லற பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? ஓகே சார். 4000 பேர் வந்து 600க்கு மேல எடுத்தா யாருக்குமே 600 கீழே கிடைக்காதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். பர்டிகுலரா டில் பிசிஎம் 600க்கு கம்மியா இருக்க யாருக்குமே சீட்டு கவர்மெண்ட்லயே நினைச்சே பார்க்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதுவே சந்தேகமாயிடும். அதனால அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது ஒரு புரளி, அது ஒரு அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு போடுற யுக்தியா என்னன்னா எனக்கு தெரியாது. 4000 இருக்காங்கிறது டவுட் தான். அப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரேங்க் லிஸ்ட் விடும்போது 4000 பேர் தமிழ்நாட்டுல 600க்கு மேல வாங்கியிருக்காங்கிறவங்க ஷுட் ஆன்சர். எதை வச்சு அவங்க சொன்னாங்க? ஒருவேளை தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல 600க்கு மேல 4000 பேருக்கு மேல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி ஒன் ஷுட் ஆன்சர். ஏன் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க? தேவையில்லாத பேனிக் கட்டி பேரண்ட்ஸ் முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணணும். எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். டோன்ட் வரி. நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க பிரவீன்? 608 பிசி சார். வெரி குட், வெரி குட். அதனால யூ நீட் நாட் வரி. அரௌண்ட் 2000 2500க்குள்ளதான் 600க்கு மேல எடுத்தவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணதுல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்காக நம்ம வந்து 4000 பேருங்கிறது வந்து ஒரு அபத்தமான நம்பரா தெரியுது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்து எல்லா நான் வந்து ஆகாஷ்ல படிச்சேன். ஆனா என் ஸ்கூல்லயும் என்ன ஆட் போட்டாங்க சார். நான் ஒருத்தனே 3 ஆட் போட்டாங்க எங்க ஸ்கூல்ல. உங்களையே 3 ஆகாஷ்ல நான் படிச்சேன். ஆனா என் ஆகாஷ்ல போட்டாங்க, ஸ்கூல்ல போட்டாங்க, அப்புறம் இன்னொரு இன்ஸ்டிடியூட் மாதிரி போட்டாங்க சார். இப்ப சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? எஸ் சார். அதனால நம்ம வந்து 4000ங்கிறது ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் டெல்லிங். சும்மா வாயிருக்கே வார்த்தைகள் இருக்குன்னு பேசக்கூடாது. பேரண்ட்ஸோட மனநிலை, குழந்தைகளோட மனநிலை இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை பாதிக்குமே, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு பதற்றத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அதாவது நியாயமான விஷயத்த சொல்லலாம். இப்போ ஒரு 500 மார்க் ஒருத்தர் எடுத்துக்கிறான்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுப்பா பிசிக்குன்னு அது சொல்லலாம். ஆனா இல்லாத டேட்டாவை எடுத்து வச்சு பெருசா சொல்றதுங்கிறது தவறான ஒரு இதா போயிடும். பேரண்ட்ஸ் தேவையில்லாத அன்னெசரி மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி தப்பா போயிடும். பட் எனக்கு தெரிஞ்சு 4000 பேர் இருக்க வாய்ப்பே இல்லை. ரேங்க் லிஸ்ட் வந்ததும் அது ப்ரூவ் ஆகும். ஆல் தி பெஸ்ட் பா. ஹரி மேனன் லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். சொல்லுங்க சார். 7.5 எம்பிசி கட் ஆஃப் எவ்வளவு சார்? ஒரு 500 இருந்தா சேஃப் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம சொல்றோம். கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் பண்ணி கடைசி காலேஜ்ல கடைசி சீட் ஃபில் ஆகுது இல்லையா, அதை தான் கட் ஆஃப்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அதனால ஒரு 500 வரைக்கும் இருந்தா கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க எவ்வளவு மார்க்பா? 466 சார். பட் இது வந்து ப்ரெடிக்ஷன்ப்பா. திருப்பி சொல்றேன், இது ப்ரெடிக்ஷன். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரேங்க் லிஸ்ட் விடட்டும், நம்ம அப்ப பாத்துக்கலாம். நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பி பாசிட்டிவ், பி கான்ஃபிடென்ட். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா சார்? பாசிபிள் இருக்கா இல்லையா சார்? பயமா இருக்காதான் சார்? பயப்படாதீங்க கண்ணு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உழைச்சோம், உழைப்புக்கு தகுந்த மார்க் வந்திருக்குது. சீட்டு கிடைக்குதா கிடைக்கலையான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்ளிகேஷன் போடுவோம். அப்ளிகேஷன் போட்டதும் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரட்டும். அவங்க வந்து 7.5 ஸ்போர்ட்ஸ் கூட எல்லாத்துக்குமே தனித்தனியா ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, 92.5 அப்படின்லாம். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள நீங்க வந்து பயப்படாதீங்க. நடக்காத ஒன்றை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. சரியா?
ஓகே சார், தேங்க்யூ சார். யார் சொன்னாலும் இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ப்ரெடிக்ஷனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? ஹரிமேனன், முகமது என்ன டவுட் சொல்லுங்க. சார் என் பையன் 696 வாங்கியிருக்கான் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லைன்ல சவுண்ட் கனெக்ட் ஆகல, சாரி சார். சொல்லுங்க சார். ஆமாம், இப்போ நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம். நான் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். எஸ் சார். பட் வந்து பெங்களூர்ல சேர்றது பெஸ்ட்டா இல்லை எம்எம்சி சேர்றது பெஸ்ட்டா இல்லை ஜிப்மர் கிடைக்குமா? சார் ஜிப்மர் வந்து நீங்க உங்களுக்கு டைம் இருக்கு. ஜிப்மர் கிடைச்சா ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்றதுக்கு டைம் இருக்கு.